ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் கவுண்டர் பார்த்தோம். ஸோ கவுண்டரோட கண்டினியூஷனாக என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கவுண்டரை நம்ம பார்க்க போகிறோம். மீன்வைல் வந்து ஸோ செட் ரீசெட் அப்படின்ற ஒரு ரிப்பீட்டட் ஒரு கான்செப்ட். இது வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணும்போது அங்கங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணுங்க. ஸோ தட் உங்களை ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த டாப்பிக் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். என்னோடய சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்லை, இது வந்து பியூர்லி வந்து ஒரு எஜுகேஷன் சேனல். ஸோ அதனால் வந்து ஒரு கான்செப்டை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வந்து சில டைம்கள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ், ஸோ போடுறது எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கவுண்டர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கவுண்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்டின்னு போட்டுட்டு ஸோ லைக் இன்புட் வந்து 0.0 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் தென் லைக் ஸ்ட்ரைட் லைன் போடணும். ஸோ கவுண்டருக்கு என்ன போட்டிருந்தோம், சிஎன்டி அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ நான் சொல்ல போகிறது வந்து சிஎன்டிஆர், அதை மீன் ரிவர்சபிள் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற பிஎல்சி சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப் டவுன் கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப் டவுன் கவுண்டர் அப்படின்னா என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் நான் அந்த டூல், அதாவது இந்த அப் டவுன் கவுண்டர் பிளாக் எப்படி வேலை செய்யும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் செட் ரீசெட்டை பற்றி நான் சொல்லுவேன். அப்போ அதோடைய டீட்டெயிலையும் வந்து எனக்கு என்ன பண்ணுங்கள், எங்கே யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐல் பி ஹாப்பி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சிஎன்டி ஆர் அப்படின்னு போடுறேன். ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் ரிவர்சபிள் கவுண்டர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம். அண்ட் தென் இந்த கவுண்டர் வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அட்ரஸ் கவுண்டரோட அட்ரஸ் நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி கவுண்டர் அட்ரஸை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 5 கவுண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டருக்கு ஏதாவது வேரியபிள் நேம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. நான் எதுவும் தரல. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு எரர் காமிச்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து இன்னும் 2 இன்புட். ஸோ இந்த குட்டியோண்டு டெர்மினல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே வந்து ஏதோ இன்புட் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். லைக் ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எல்டி இது கூட அட்ரஸ் பார்த்திங்கன்னா 0. ஆல்ரெடி நம்ம 0 கொடுத்துட்டோம். ஸோ 1 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு இன்னொரு இன்புட் தர வேண்டியது இருக்குது. ஸோ தட் நான் எல்டி, நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேருந்து சிம்பிள்ஸ் எடுக்கிறதா தான் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைக் நான் டேரெக்டாக வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நான் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த எரர் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுமே பாருங்கள், எரர் அப்படின்றது வந்துட்டு நமக்கு டிசப்பியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கவுண்டர் கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ எப்படி போட்டிருக்கோம், சிஎன்டி ஸ்பேஸ், அது கவுண்டரோட அட்ரஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் ஹேஷ் 5 கவுண்ட். ஓகேங்களா? ஸோ கவுண்டிங் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அந்த கவுண்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறது என்ன பண்ணுவீங்க, இன்புட் எடுப்பீங்க. இதோட அட்ரஸ் என்ன, C1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஸோ கவுண்டர்லேருந்து நம்ம இன்புட் வந்துட்டு கவுண்டர்லேருந்து அவுட்புட்டை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், C1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டர் அட்ரஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம். அவுட்புட் போடணுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம அவுட்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம 100.0 அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் அவுட்புட்டை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கவுண்டர் போட்டோம், கவுண்டர்லேருந்து அவுட்புட்டை கால் பண்ணிட்டோம், அவுட்புட் போட்டோம். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம சிமுலேட் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, தட் மீன் அந்த பிளாக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அதை கவுண்டை எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இன்புட் நான் கொடுக்கும்போது பாருங்கள் 1 அப்படின்னா ஒரு கவுண்ட் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 0ன்னு கொடுக்குறேன். தட் மீன் சென்சார் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் சென்சார் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணுது. விச் மீன் இப்போ 2 வாட்டி வந்து அந்த சென்சார் சென்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சென்சாருக்கு முன்னாடி 2 பொருள் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செலெக்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு 2 செலக்டட் பீஸ் வந்துட்டு கிராஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 3rd பீஸ் வருது. இந்த 3rd பீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் ஆகுது 0ல், அதாவது இந்த சென்சார் கட் பண்ணுது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா ரிஜெக்ஷனுக்கு போகுது. இப்போ வந்து என்ன ஆகுது, அது ரிஜெக்ஷனை கிராஸ் பண்ணுது. இப்போ ரிஜெக்ஷனை கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், ஆல்ரெடி நம்ம 3 வாட்டி கொடுத்தோம் இல்லையா, இப்போ கவுண்ட் என்ன காமிச்சிட்ருக்கு, 2 அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு. பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள வருதுன்னு வச்சுப்போம். இப்போ என்ன காமிச்சிட்ருக்கு, 3. ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுப்பேன். இப்போ ரிஜெக்ஷன் சென்சார் சென்ஸ் பண்ணுது. இப்போ சென்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, உங்களோட கவுண்டிங் வேல்யூ என்ன இருக்குது, மறுபடியும் 2ஆக தான் இருக்குது. அப்போது
உங்களோட கவுண்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்போ 5 ரீச் பண்ணுதோ, அதாவது 5 பொருள் வந்து கரெக்டாக சென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ 4 பொருள் வந்துட்டு 4 ஆப்ஜெக்ட் வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன், 5வது பொருள் கிராஸ் ஆகிடுச்சு. பட் எக்ஸாக்டாக இது வந்து 5வது ஆப்ஜெக்ட் உள்ளே ரீச் பண்ணதுமே இது அவுட்புட் கொடுக்காது இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் மற்ற பிஎல்சி பிராண்ட்ஸில் நீங்கள் இந்த இதே மாதிரி கவுண்டர் எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா 5வது கவுண்டர்லேயே கூட அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த டைமில் அவுட்புட் தருது அப்படின்றது ஒரு வாட்டி நீங்கள் சிமுலேட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பிராண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே கான்செப்ட் சேம் தான். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த கவுண்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எப்போ நீங்கள் 6வது கவுண்டு கொடுக்கும்போது. ஓகே, ஸோ இப்போ 6வது கவுண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணிருச்சு, இந்த கவுண்டர் வந்து அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள் 7வது கவுண்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 7வது கவுண்டு கொடுக்கும்போது கவுண்டர் வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா இந்த கவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெட் அப்படின்றது வந்து இங்கே இல்லை. மற்ற பிராண்ட்ஸில் ரீசெட் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணல, ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எனக்கு வந்து இந்த அவுட்புட் கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து என்ன ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன், செட் ரீசெட் நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம செட் ரீசெட்டை பார்த்துடலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ப்ரோக்ராமை டெவலப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்டர்லேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை வச்சு ஒரு அவுட்புட்டை நான் செட் பண்ண போகிறேன். விச் மீன் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி செட் ரீசெட்டை இண்டிவிஜுவலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், நான் எல்டின்னு கொடுத்துட்டு இதோட அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளோ ஒரு கொடுத்துருக்கோம்னாக்கா 0 1 2 கொடுத்துட்டோம். ஸோ தட் நான் 3 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு செட்டுக்கு வந்து எஸ்இடின்னு டைப் பண்ணாலே போகிறோம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அதையும் காமிச்சு கொடுத்துட்றேன். இன்ஸ்ட்ரக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள், எஸ்இடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா செட் அப்படின்னு மீனிங். ஸோ ஸ்பேஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து எதை செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத, தட் மீன் அட்ரஸ். ஸோ 100 பாயிண்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம 0 கொடுத்துட்டோம். ஸோ நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செட் அப்படின்றது வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகே, செட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவுட்புட் அட்ரஸ். ஸோ இது ஒரு வாட்டி வந்து செட் ஆகிடுச்சுனாக்கா டிஃபால்ட் அப்படியே ஆன்லேயே தான் வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு கண்டிப்பாக ரீசெட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்போ மறுபடியும் வந்து ஒரு அட்ரஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தட் மீன் எல்டி 0. நம்ம 4 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 வரைக்கும் 4 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் க்ளோஸ் பண்ணுவோம். ரீசெட் பண்ணுறேன், RSET. ரீசெட்னா இது வந்துட்டு எனக்கு எதை ரீசெட் பண்ணணும், 100.1 தான் ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 100.1 அப்படின்றதோடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் அவுட்புட்டில் நான் என்ன அட்ரஸ் டிஃபைன் பண்ணியிருக்கனோ அதே அட்ரஸ் தான் செட் ரீசெட் ரெண்டுக்குமே கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன், SET ஸ்பேஸ் 100.1. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் ரீசெட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேன், RSET ஸ்பேஸ் 100.01. ஸோ ஓகேங்களா, இது வந்து அவுட்புட் அட்ரஸ். ஓகே, இப்போ வந்து இந்த செட் ரீசெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக செக் பண்ண ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்து கவுண்டர் வச்சு பார்த்துடலாம். அப்போ நான் செட்டுக்கு சிக்னல் கொடுக்குறேன். செட்டுக்கு இன்புட் கொடுத்ததும் என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து இன்புட் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணாலும் என்ன ஆகுது, செட் அப்படியே வந்துட்டு அவுட்புட்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது, மறுபடியும் நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் என்ன ஆகும், ஆனில் இருக்கிறது ஆனில் தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. ஓகே, எப்போ நீங்கள் ரீசெட்டுக்கு சப்ளை கொடுக்குறீங்களோ, தட் மீன்ஸ் சிக்னல் கொடுக்குறீங்களோ, அப்போ தான் அவுட்புட் என்னவாகும், ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கவுண்டரோட அட்ரஸ் அதாவது C1 அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நான் இன்புட்டாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ தட் அப்போ என்னவாகும், உங்கள் அவுட்புட் வந்துட்டு, தட் மீன் எதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாட்டி கவுண்டர்லேருந்து அவுட்புட் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக எனக்கு ஒரு அவுட்புட்டை ஆன்லேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் ரீசெட் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த கவுண்டர் என்ன பண்ணுது, 5வது கவுண்ட் 6வது கவுண்ட் போகும்போது அவுட்புட் தருது, 7வது கவுண்ட் போகும்போது ரீசெட் ஆகிடுது. அதனால் வந்துட்டு இந்த செட் ரீசெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூஸ் பண்ண நான் என்ன பண்ண போகிறேன், C1 நான் கவுண்டர் அட்ரஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் நார்மலாக இன்புட் கொடுத்ததுக்கு பதிலாக கவுண்டர்லேருந்து வர அவுட்புட் எடுத்து நான் எதுக்கு இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது சொல்லுது டூப்ளிகேட் அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற. நான் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன், 2 அவுட்புட்டை வந்து அவுட்புட்டாக ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கான்செப்ட் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா. அதை தான் இங்கே வார்னிங்காக சொல்லுது. பட் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து செட் ரீசெட் போடுறதா இருந்தால் வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் பாருங்கள், இப்போ நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க, இன்புட் கொடுத்தாக்கா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
0. ஓகே, கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 வாட்டி இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு இன்புட் கொடுத்துட்டே இருக்கேன். 5வது கவுண்ட் ரீச் ஆச்சு. நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, 5 கவுண்ட் ரீச் பண்ணால் கூட அவுட்புட் கொடுக்காது. நம்ம ப்ரீசெட் வேல்யூ 5 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் எப்போ 6வது வாட்டி உங்கள் சென்சார் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுது, அவுட்புட் கொடுத்துருச்சுங்களா. இப்போ ஈவன் நீங்கள் சென்சாரில் சென்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் என்னவாகுது, உங்கள் அவுட்புட் வந்து ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், உங்கள் அவுட்புட் ஆனில் தான் இருக்குது. பட் 7வது கவுண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களோட அவுட்புட் வந்துட்டு இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. பட் நம்ம செட் பண்ணது என்னவாக இருக்குது, செட் ஆனில் தான் இருக்குது. தட் மீன் கண்டினியூஸாக ஒரு அவுட்புட் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஆன் பண்ண வச்சிட்டோம். ஓகேங்களா, இதை நம்ம இப்போ எப்போ ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் ரீசெட் பிளாக்குக்கு சிக்னல் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து என்னவாகும், இந்த அவுட்புட், இந்த பர்டிகுலர் அவுட்புட் அப்படின்றது வந்து ஆஃப் ஆகும். ஓகேங்களா, தட் மீன் டர்ன் ஆஃப் ஆக போகுது. இப்போ பாருங்கள், நான் வந்து ரீசெட்டுக்கு சிக்னல் கொடுக்குறேன். கொடுத்தானாக்கா ரீசெட்டுக்கு சிக்னல் கொடுத்தாக்கா என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய அவுட்புட் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த அப் கவுண்டரோட வேல்யூவும் எடுத்துக்குது, டவுன் டிக்ரிமெண்ட்டும் எடுத்துக்குது, அப் அண்ட் டவுன். ஓகேங்களா, அப்பில் கொடுத்தாக்கா கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டில் போயிட்டுருக்கும், டவுன் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும்போது வந்து உங்கள் வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட்டில் போகும். ஓகே, ஸோ இதை வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போ 2வது சிக்னல் வந்து போகுதோ அப்போ வந்து சப்ராக்ட் மைனஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் கொடுத்த சாஃப்ட்வேரில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு பிளாக்ஸையும் நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா கவுண்டிங் வேல்யூ எடுக்கணும்னா கவுண்டர் பற்றி நான் யோசிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படின்னா அப்போ நமக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி டைமர் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ டைமரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இல்லைங்க எனக்கு வந்து ஒரு பல்ஸ் வந்ததுமே வந்து லோடு ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம் செட் ரீசெட். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எங்கே என்ன எடுக்கணுமா, என்சி எடுக்கணுமா, இல்லை செட் ரீசெட் டைமர் கவுண்டர் என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஆஸ் அ ப்ரோக்ராமராக. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.